ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நாமும் கூட யாவரும் எழுந்து நின்று நம்மை நாமே முழுமையாய் தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை உயர்த்தி அவருடைய சந்நிதி முன் ஆனந்த சத்தத்துடனே பரிசுத்த இருதயத்துடனே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மை மாற்றின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து அவரை தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தவிருக்கிறோம். ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு நம்மை உருவாக்கின ஆண்டவர், தம்முடைய சாயலாக நம்மை படைத்த ஆண்டவர், தம்முடைய ஜனங்கள் தம்மை தொழுது கொள்வதை துதிப்பதை அவர் விரும்புகிறார். ஆகவே அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறார். கரங்களை உயர்த்தி ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அதுவே எங்களுடைய ஜெபம், அதுவே எங்களுடைய ஏக்கம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். You shall be my people. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டவரே, பாவிகளாயிருந்த எங்களை தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி மீட்டு பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய துதிகளிலே பிரியப்படுகிறவரே, எங்கள் நடுவிலே உலாவுகிறவரே, ஓ எங்களை விசாரிக்கிறவரே, ஓ தகப்பனே, எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் பரலோகத்தில் நடப்பது போல இந்த பூமியிலும் எங்கள் தேசத்திலும் எங்கள் சபை நடுவிலும் எங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் நடப்பதாக. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கூப்பிடுங்க. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள்
மானிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்து எல்லாரும் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், இதோ என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் முழு இருதயத்தோடு முழு மனதோடு கரங்களை தட்டி கர்த்தரை நாம் வரவேற்போம், அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். Give all the glory to God. நாம் உட்காரலாம். Hallelujah. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பாதத்தை பணிந்து தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்மை சிறுமைப்படுத்தின நாள் எதுவோ அந்த நாள் முதற்கொண்டு அவர் நம்மை கீழே விடவே இல்லை. இதுவரைக்கும் அவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார். இனிமேலும் நம்மை இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நல்ல கைகளை தட்டி உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே
சொல்லு. உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிப்பார். மகிமை, glory. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசம் அளிப்பவரே, பாத்திரரே, துதிக்கு பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, கணத்திற்கு பாத்திரரே, வரங்கள் அளிப்பவரே, உம்மை நாங்கள் தேடுகிறோம், உம்மை நாங்கள் நாடுகிறோம், உமக்காக நாங்கள் ஓடுகிறோம், உம்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நல்ல கைகளை தட்டி பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே, பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரம் பொருளே, தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் தீர்ந்தடித்தே, தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் தீர்ந்தடித்தே, பாதம் படிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இன்றைக்கு கர்த்தரை துதிக்கும் போது புதிய எண்ணெய், புதிய பலன், புதிய கிருபை உங்களை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினாலே. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I am doing a new thing in your life. புது எண்ணெயா, புது வெலத்தா, புதிய இருவை, புது கவியா, புது எண்ணெயா, புது வெலத்தா, புதிய இருவை, புது கவியா, நிரப்பினிதம் நடத்துரி, நூதன சாலேமில் சேர்த்திடுவி, நிரப்பினிதம் நடத்துரி, நூதன சாலேமில் சேர்த்திடுவி. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து, பரிசுத்த ஆலயத்தில் இருந்து எனது சத்தத்தை கேட்டார். எனது கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று.
என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்ட தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எளியவர்கள் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போவதில்லை. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு அளித்தே. திசைகள் தெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. திசைகள் தெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தெம்மை தாங்குகிறே. படிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹல்லேலூயா. இது தேர்தல் நேரம். அநேகருக்கு இதய தெய்வங்கள் உண்டு. அந்த இதய தெய்வத்தை புகைப்படமாக வைத்து தெய்வங்களின் முகம் வெளியே தெரியும்படியாக, அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற தெய்வங்களின் முகம் வெளியே தெரியும்படியாக பாக்கெட்டில் வைத்துக் கொள்வார்கள். ஏன் இதயத்திற்கு அருகில் வைக்கிறார்கள் என்றால், அது இதய தெய்வமாக அவர்கள் கருதுவதினால், அதை மதிப்பதினால். ஆனால் அநேக தலைவர்கள் தோன்றலாம், தலைவர்கள் மறையலாம். எந்த தலைவரும் இந்த உலகத்திலே நிரந்தரமான தலைவராக இருந்ததில்லை. ஆனால் ஒரே ஒரு தலைவர், there is only one king, only one leader, only one God who is eternal. நிரந்தரமான தலைவர், நிரந்தரமான முதலாளி, நிரந்தரமான எஜமான் ஒருவர் உண்டு. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. His name is Jesus Christ. அவர்தான் என் இதய தெய்வம். அவருடைய புகைப்படத்தை நான் என் பாக்கெட்டிலே வைக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. ஏனென்றால் அந்த பாக்கெட்டுக்கு பின்பாக மறைந்திருக்கிற இருதயத்துக்குள்ளே, அந்த இதயத்திற்குள்ளே அந்த இதய தெய்வம் குடிகொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி உங்களுடைய இருதயங்களில் குடிகொண்டிருக்கிற வாசம் செய்கிற கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவும் நேசமுகம் என்று கண்டிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே.
யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி என் பரம பிதாவானவர் அதை சுத்தம் பண்ணுகிறார். நாம் ஏதோ கொஞ்சம் கனி கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, ஒவ்வொரு முறை அவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிக்கும் போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போதெல்லாம் என்ன செய்கிறாராம், அவர் நம்மை கொடியாய் இருக்கிற நம்மை அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். பக்கத்தில் உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டே நம்மை சுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். நல்ல கைகளை தட்டி இந்த பாடலின் கடைசி அடியை மீண்டும் ஒரு முறை பாடிவிடுவோம். கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்து விளங்க கிளை நறுக்கி, என் வாழ்க்கையிலே தேவையில்லாத கிளைகளை, தேவையில்லாத காரியம், கிளை அல்ல கிளை நறுக்கி களை பிடுங்கி, ஒரு செடியில களை பிடுங்காவிட்டால் அந்த செடிக்கு ஊற்றுகிற தண்ணீர், அந்த சத்துக்கள், உரங்கள் எல்லாவற்றையும் அந்த களை சாப்பிட்டு நல்லா வளர்ந்துரும், செடி வளர்ந்து கனி கொடுக்காது. ஆகவே நம் வாழ்க்கையிலே தேவையில்லாத காரியங்களை, களைகளை பிடுங்கி கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை காத்து சுத்தம் செய்திருக்கிறாரே. கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? கனி செடி நீ நிலைத்திருக்கும் கோடியாய் அடியே படர்ந்திலங்க, கனி செடி நீ நிலைத்திருக்கும் கோடியாய் அடியே படர்ந்திலங்க, கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம்பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில், சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமா சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவீர், சீக்கிரமா சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடிடுவீர். பாதம் படிந்தே என்னாலும் புதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி அடியில பாடணும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, ஆனால் கடைசியில முடிவு, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்? ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் அதற்கு தகுதி உள்ளவர்களாய், ஒருவேளை எப்பொழுது நாம் கண்ணை மூடினாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே கண் விழிக்கும்படியான ஒரு கிருபையை, சீயோனை நாம் வாஞ்சித்து நாடும்போது கர்த்தர் நமக்கு தந்திடுவார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இங்கே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் அவர் எங்கே இருக்கிறார்? இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராம் என்று ஒரு அருமையான சொற்றொடர் ஒன்றை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன்.
அவருக்கு பணியாட்கள் இல்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து எஜமான் என்று அவர் அழைக்கப்பட்டார். அவருக்கு அவர் பட்டங்கள் எதுவும் பெறவில்லை, ஆனால் போதகர் என்று அழைக்கப்பட்டார். அவரிடத்திலே மருந்துகள் எதுவும் இல்லை, ஆனால் அவர் எல்லாரையும் மருந்துகள் இல்லாமலேயே குணமாக்குகிறவராக இருந்தார். அவர் எந்த படையையும் வைத்துக் கொள்ளவில்லை, எந்த யுத்தத்திற்கும் செல்லவில்லை, ஆனால் அவர் உலகத்தை ஜெயித்தார். ஹல்லேலூயா! அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கொல்லப்பட்டார். அவர் அவரை அந்த அடக்கம் செய்தார்கள். ஆனால் மரித்தார். 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கரங்களை தட்டி, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளே, நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே, யெஷுவா சேர்ந்து எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. நம்புறீங்களா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீ என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கரங்களை தட்டி அப்படியே சுதந்திரத்துக் கொள்ளுவோமா? ரூபா லக்கர தூரன ஷப ரப தர நமன மர தூர லப லப ரப. நன்மை நன்மை கிருபை என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னவரே. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானே மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே, யெஷுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அஜோனாய் 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 ஆராதிப்பே. உம்மை போல
யாருண்டு நன்மை செய்ய நீ சொல்லுங்க அப்பா பார்த்து. உம்மை தானே நம்புவேன் என் தேவா, உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என் தேவா, உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய். நல்லா ஆராதிப்போமா. எலோஹீம் அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா ஆராதிப்பே. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்லியிருக்காரு, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நல்லா கைய பக்கத்துல உன் கை வலிக்கிற மாதிரி ஒரு கை கொடுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆப்பிரிக்க தேசத்திலே மிஷனரியாக சென்ற ஒரு தேவ மனிதர் அங்கு ஒரு சபை ஆராதனையில் கலந்து கொண்டாராம். அந்த சபை ஆராதனையிலே மிக உற்சாகமாக ஜனங்கள் ஆராதித்தார்கள். காணிக்கை கொடுக்கிற நேரம் வந்தது. இப்பொழுது காணிக்கை பாடல் பாடப்படும் என்றார்கள். எல்லாரும் மௌனமாக வந்து முன்பாக வைத்திருக்கிற பெட்டியிலே பொதுவாக காணிக்கையை போடுவது வழக்கம். ஆனால் அந்த ஆப்பிரிக்க சபையிலே அங்க கடைசி வரிசையில் இருந்தவர் கூட நல்ல நடனமாடி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடிட்டு வந்து அப்படியே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க பார்த்துருப்பீங்க, ஆராதனைகளை பார்த்துருப்பீங்க. அப்படி அவர்கள் ஆடி பாடி சந்தோஷமாய் நடனமாடி வந்து காணிக்கை போட்டு போய் ஒருத்தர் கூட விடாம இவர் ஒண்ணுமே சொல்லல உற்சாகமா காணிக்க போடுங்கலாம் எதுவுமே அவர் சொல்லல. ஆனால் அவர்கள் அப்படி வந்ததை பார்த்து அதிசயப்பட்டு அவர் ஆராதனை முடிந்தவுடனே அங்க இருக்கிற சபை மூப்பர்களிடத்திலும் விசுவாசிகளிடத்திலும் கேட்டாங்க, எப்படி இவ்வளவு சந்தோஷமா நீங்க என்ன இப்படி காணிக்கை செலுத்துறீங்க, யார் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தது என்று கேட்டார்களோ. அவர்கள் சொன்னார்களா, யாரும் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா, நாங்க ஒரு காலத்துல அடிமைகளா இருந்தோம், அடிமை வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து எங்க வாழ்க்கையில பிரவேசித்த போது எங்களை உலகப்பூர்வமான அடிமைத்தனத்திலிருந்து மாத்திரமல்ல பாவத்துக்கு அடிமையா இருந்தோம், அதுல இருந்து எங்களை விலக்கிட்டாரு. இதுக்கப்புறம் எங்களுக்கு விடுதலை கொடுத்தவரை எப்படிங்க நான் ஆடி பாடி துதிக்காம இருக்க முடியும் என்று சொன்னார்களாம். நாமும் கூட வேதம் சொல்லுகிறபடி மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். எப்படி? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்துடனே அவர் சந்நிதி முன் வாருங்கள். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவர் என்ன நினைவுபடுத்துறாருன்னா, உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆராதிச்சிடணும், நல்லா கண்ணு தெரியுற வரைக்கும் நல்லா பைபிளை படிச்சிடணும், நல்லா நடக்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஊழியம் செஞ்சிடணும், நல்லா சத்தம் இருக்க நல்லா சத்தமா வாயை திறந்து ஆராதிச்சிடணும், நல்லா கைத்தட்டுக்கு பலனுக்கு நல்லா தட்டுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில இது வரைக்கும் தட்டாத அளவு தட்ட போறீங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில இனி தட்டாத அளவு நல்ல உற்சாகமாக உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதோ. ஓ ஹல்லேலூயா. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஆராதிப்பே, நல்லா ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் 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 ஆராதிப்பேன், எல் ஷடாய் சர்வ வல்லவரே ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவே என் தேவா. சந்தோஷமா? உம்மை போல யாருமே கிடையாது, அவரை மாதிரி யாரும் கிடையாது. உம்மை தானே நம்புவே என் தேவா, உம்மை தான் எந்தன் வாழ்வி ஆதாரமாய் நினைத்து உள்ளே. நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வி ஆதாரமாய் நினைத்து உள்ளே.
நீரில்லா எந்த வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் ஆராதிப்பே, நல்லா ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே, இயேசுவே ஆராதிப்பே. எல் ஷடாய் எலோஹிம் ஆராதிப்பே, அஜோனா ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. நமக்கு ஜீவன் இருக்கிற வரைக்கும், பலன் இருக்கிற வரைக்கும், வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆராதிச்சிடணும். ஏன் தெரியுமா? எல்லாத்துக்குமே செயற்கை வந்தாச்சு. செயற்கை கை, செயற்கை கால், செயற்கை இருதயம் எல்லாமே வந்தாச்சு செயற்கையா. இனி ஒரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டேன். செயற்கையான கடவுளும் வரப்போகுது. அப்படிதான் மிருகத்தின் சொரூபத்தை வணங்குகிறவனை தவிர, அதை பணிந்து கொள்ளுகிறவனை தவிர மற்ற எல்லாரையும் கொல்லும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஜெர்மானிய தேசத்திலே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய, எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு, மனுஷனை போலவே கம்ப்யூட்டர் வேலை செய்து ஒரு போதகர் அப்படியே உருவாகி அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு ஒரு போதனை. நம்ம கூட ஒரே போதனையை 2வது தடவை செய்வோம். அது 10,000 போதனை கொடுத்தாலும் 10,000 விதமாக அதால் கொடுக்க முடியும். ஏனென்றால் அது கம்ப்யூட்டர் மூலமாக இயக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து விட்டது. அந்த ஆராதனையில் 30 பேர் 40 பேர் போய் ஆராதிக்கிற இடத்துல 300 பேர் ஆராய்ச்சாங்களாம். லைனில் நின்று நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். இனி ஒரு காலத்தில் என்னாக போகுது? மிருகத்தின் சொரூபம். பாஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்க, ஆராதனை நடத்துகிறவெல்லாம் இருக்க மாட்டார். ஒரு ஸ்பீக்கர் மாதிரி ஒன்றை கொண்டு வச்சுருவாங்க உள்ளே. நீங்கள் உள்ளே போனவுடனே உங்களை பற்றி எல்லாமே சொல்லிடும். ஏன்னா நான் எங்கே போனேன், என்ன மருந்து சாப்பிட்றேன், எங்கே போகிறேன், வாரேன், எந்த இடத்துக்கு போகிறேன், நம்ம என்ன வேலை பார்க்க, எல்லாமே இப்போவே கம்ப்யூட்டருக்கு தெரியும். உங்களை போய் அப்படியே ஜோசியம் மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடும். எல்லார் வாழ்க்கையும் அதுக்கு தெரியும். எல்லாம் அது கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஆனால் அதுக்குள்ள ஆவி இருக்காது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஜீவனாக இருக்கிறார். அந்த செயற்கை கடவுளை ஆராதிக்கக்கூடிய ஒரு நாள் வந்துடும். இன்றைக்கு கர்த்தர் கிருபையாக நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையான கடவுள், உண்மையான மெய்யான திரியேக தெய்வம். அப்படியே எழுந்து நின்று அவரை ஆராதிப்போம். எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் ஆராதிப்பே, அஜோனாய் ஆராதிப்பே. நல்லா ஆராதிச்சிருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் தி ஆப்பர்சூனிட்டி டு வர்ஷிப் தி லார்ட். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள். Do not quench the spirit. உலகத்திற்காகவே ஓடி உலகத்திற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? இன்றைக்கு தகப்பனே, உமக்காக நாங்கள் ஓடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எலோஹிம், அவர் எங்கும் நிறைந்தவர். அவருடைய வல்லமைக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது. அவர் சர்வ வல்லவர். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. நீங்களே உணர்ந்து நீங்களே, நான் சொல்றதுக்காக இல்ல, யாரோ நம்மளை நடத்துறதுக்காக இல்ல, உங்க ஒவ்வொருவருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. கண்ணை மூடுங்க, கையை உயர்த்துங்க. ஆவியானவர் உங்களை உயர்த்துவாரு. எப்படி ஆராதிக்கணும் உங்களுக்கு சொல்லி சொல்வாரு. உங்க வாழ்க்கையில எதை நினைவுபடுத்தணும் நினைவுபடுத்துவாரு. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற வார்த்தைகளை அவர் தருவார். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். உங்க சிச்சுவேஷனை அறிந்திருக்கிறவர், உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறவர், யோசனைகளை அறிந்திருக்கிறவர். எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹிம் அஜோனாய் ஆராதிப்பே, இயேசுவா. எல் ஷடாய், உம்மால எல்லாம் முடியும் ஆண்டவரே. எலோஹிம், சத்தம் இன்னும் சத்தம் வரல. மைக்கு சத்தத்தை விட இத்தனை நூற்றுக்கணக்கான பேர் உங்க சத்தம் தான் அதிகமா இருக்கணும். எல் ஷடாய், எலோஹிம், நல்லா இயேசுவா ஆராதிப்பே. எல் ஷடாய், எங்கும் நிறைந்தவரே. எலோஹிம் அஜோனாய், இயேசுவா ஆராதிப்பே. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். 75 வயசுல கொடுத்தது
99 முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த 25 வருஷம் ஆபிரகாம் அவர் மேலே சந்தேகப்படலை. எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு, இதை கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு சொல்லி என்ன பண்ணாவன் முழு நிச்சயமாய் நம்பினான். நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையை அவர் உயர்த்துவார் நம்புறீங்களா? உங்களை பரலோகில் கொண்டு போய் சேர்ப்பார் என்று நம்புறீங்களா? ஆமென் சொல்லுவோமா? பாபாரா தூரனா தாரா முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்தை அவர் நீதியாக எண்ணினார் என்பது அடுத்த வசனம் சொல்லுது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, சொல்லுங்க, அது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. நல்ல கைகளை தட்டி நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நம்புறீங்களா? காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இளைஞர் இளைப்படைந்து விழுவார்கள், வாலிபரும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, காரியம் வாய்க்கும். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். கர்த்தருக்கு வழியை நீ ஒப்புவித்து காத்திரு, பூமியை சுதந்திரமா உனக்கு தருகிறார். நன்மை செய்ய நித்தம் செய்ய உனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, உனக்கு உண்டு. காத்திரு, நீ காத்திரு, பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு, அவர் மேல் நம்பிக்கையாய் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி கர்த்தாவே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை,
என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள். பச்சை கிளிகளும் வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பே. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? உலகத்தில் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி ஆண்டவரே, இன்றைக்கு உலகம் அப்படி கடைசி அத்தியாயத்தில் போய்கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது வேண்டுமென்றாலும் உலக யுத்தம் வரலாம். முடிந்தவர்கள் கரங்களை உயர்த்தி உலகத்தின் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் சரி ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் வென்றால் உம்மையே சேவிப்போம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே விரும்புகிறார். எல்லார் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உறுதியான அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டிருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் என் பெற்றோர்களும் என் குடும்பத்தாரும் உம்மையே சேவிப்போம். ஆண்டவரே, யோசுவாவை போல நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாரனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் சூன்யமாக பூஜ்யமாக துவங்கின எங்கள் வாழ்க்கையை தம்முடைய நன்மையினால் நிறைத்தவரே, we give you thanks. நன்றி அப்பா. சொல்லுவீங்களா? Thank you daddy, thank you பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே,
எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. அன்பை காண என் தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. அன்பை காண என் தேவைகள் யாவையும் உங்கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே என் நினைவா இருப்பவரே நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எபினேசரே இம்மட்டும் உதவி செய்பவரே, செய்தவரே, இனிமேலும் உதவி செய்கிறவரே, எங்களை முற்றுமுடிய நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை ஜீவத்தோடு முடிக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டவருக்கு மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 12-13 வசனத்தை நான் வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 21 அதிகாரம் 12-13 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசித்துறோம். வரட்ட எல்லாம் சேர்ந்து வாசித்துறோம். எல்லாரும் சேர்ந்து. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆலயம் அதை குறித்து என்னச்சுன்னா, இன்றைக்கு உங்களோடு கூட என்னச்சுன்னா, ஆலயம் என்பது என்ன, ஆண்டவர் ஆலயத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து என்னச்சுன்னா உங்களோடு கூட சில வார்த்தைகளை என்னச்சுன்னா பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேதத்தில் என்னச்சுன்னா ஒரு மேலோட்டமாய் ஒன்று பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்தார். பகலின் குளிர்ச்சியான வேலையிலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் கேட்டார்கள். எனவே ஆண்டவரை முகமுகமாய் அவர்கள் பார்த்து தேவனுடைய அவர்கள் சம்பாஷணை பண்ணினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அதற்கு பின்பாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய என்னச்சின்ன ஸ்தோத்திரம், அவருடைய என்னச்சின்ன மகனாகிய காயினும் ஆபேலும் தங்களுக்கு கிடைத்த என்னச்சின்ன முதல் பலனை கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை என்னச்சின்ன தொழுது கொண்டார்கள். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவது. ஆபிரகாம் நாட்களில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோ இவர்கள் பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்னச்சின்ன தொழுது கொண்டார்கள். பலிபீடத்தை கட்டி ஆண்டரை தொழுது. அதற்கு பின்பாக மோசையுடைய காலம் வரும் பொழுது அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தை என்னச்சுன்னா நிறுவி அதில் கர்த்தருடைய நாமத்தை என்னச்சுன்னா தொழுது கொண்டார்கள். அதற்கு பின்பாக தாவீது என்னச்சுன்னா கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுவதற்காக சகலவத்தையும் சவதரித்து அதை சேமித்து வைக்க ஆரம்பித்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னா, நீ கட்ட வேண்டாம், உன்னுடைய என்னச்சுன்னா மகன் அது சாலோமன் கட்டுவான், உன் கையினால் அநேக ரத்தங்கள் என்னச்சுன்னா சிந்தப்பட்டது என்று கர்த்தர் அதை தடுத்தார். எனவே தேவனுக்குன்னு நியமிக்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய தேவாலயத்தை சாலோமன் கட்டி அதே ஆண்டுடைய நாம மகிமைக்கு பிரதிஷ்டை பண்ணினான். அதற்கு பின்பாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஜெப ஆலயம், அதற்கு பின்பாக வந்தது ஜெப ஆலயம்.
அதற்கு பின்பாக வந்தது என்ன சின்ன ஸ்தோத்திரம், சபை என்கிற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அதுக்கு அடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், நம்மை என்ன சின்ன ஆண்டவர் ஆலயமாக மாற்றினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இன்றைக்கு சபை அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சின்ன கட்டடங்கள் அல்ல. சபை என்பது நீங்களும் நானும் தான், நாம் தான் சபை. ஆனால் நாம் இருக்கிற இடம் வந்துருச்சுன்னா சபையாய் மாறுகிறது. நாம் எல்லாம் ஒரு இடத்திற்கு கூடி வரும் பொழுது அது சபை என்று சொல்லுகிறோம். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது சபை என்பதை சரியாக ஆண்டவர் விளக்கமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். என்னாம் புத்தகத்தை உதாரணத்திற்கு ஒரு 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 அதிகாரத்தை மட்டும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். என்னாம் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. என்னாகுமோ 16:19 வாசிக்கும் பொழுது, அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வரும்படி செய்தான். ஆசாரிப்பு கூடார இருந்தது, ஆனா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் சபையெல்லாம். அப்ப ஜனங்கள் தான் சபையாக என்ன அங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் எல்லாத்தையும் அதற்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமையை யாரு கண்டா? ஒரு கட்டடம் பார்க்கல, ஆனா கட்டடத்துக்குள்ள வந்த என்ன ஜனங்கள் கர்த்தருடைய மகிமையை பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்போ சபை என்பது தேவ ஜனங்களை குறிக்கிற ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அதுக்கடுத்து பாருங்க 21ஆம் வசனத்தை பாருங்க. 21ஆம் வசனம், அதுலயே இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள். இதே ஸ்தோத்திரம், ஜன கூட்டமா இருக்கிற அந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர்களை அதமாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். 24ஆம் வசனத்தை பாருங்க. 24 பாருங்க. கோரகு, தாத்தான், அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று யாருக்கு சொன்னாங்களா? சபையாருக்கு சொல் என்று ஆண்டவர் என்ன மோசேக்கு சொன்னார். 33ஆம் வசனத்தை பாருங்க. 33 வாசிக்கிறது, அவர்கள் தங்களுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது, இப்படி சபையின் நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அப்ப சபை என்னச்சுன்னா அங்க நிலைத்திருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அடுத்து நீங்க 46ஆம் வசனத்தை பாருங்க. 46 பாருங்க. 46 வாசிக்கும் பொழுது, மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்திற்கிற அக்கினி அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமா சபையினிடத்திற்கு போய், எதிடத்துக்கு போய் சொன்னாரு? சபையினிடத்திற்கு போய் அவர்களுக்காக. அங்கே வந்து என்ன சொன்ன, அதுக்காக என்று சொல்லவில்லை, அது உயிர் உள்ள ஒன்றாக. சபை என்பது உயிர் உள்ளது. ஸ்தோத்திர, ஜனங்களை குறிக்கிறது. அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எதுபடுதா? கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றார். 47ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினார். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது. அவன் தூபவர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தான். அல்லேலூயா. அப்ப சபை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஒரு கட்டடத்தில் நாம் எங்க இருக்கிறோமோ அங்கேதான் சபையாய் மாறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தருடைய மகிமை, நாம் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தருடைய பிரசனம். ஒருவேளை இன்றைக்கு ஒரு ஆலயத்துக்குள்ள இருக்கிறோம். இதுக்கு முன்னால நம்ம என்ன சொன்ன ஸ்தோத்திரம், யுத்ரால இருந்தோம். யுத்ரா ஒரு என்ன சொன்ன, நாம் வருவதற்கு முன்பாக ஒரு என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அது வந்து என்ன சொன்ன ஒயின் ஷாப்பாக இருந்தது. ஆனா நாம் போன பொழுது நம்ம என்ன சொன்னோம்? நம்ம என்ன சொன்ன ஸ்தோத்திரம், இங்கே சபை இருக்கிறது என்று சொன்னோம். அந்த ஒயின் ஷாப் சபை அல்ல. ஒயின் ஷாப்ல நீங்களும் நானும் சபையாரா இருக்கிற நாம் போனது நிமித்தம் அது சபையாய் மாற்றப்பட்டது. இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் எங்க இருக்கிறோமோ, ஒரு குடோன்ல இருக்கிறோமா, இல்லைன்னு ஒரு மரத்தடியில் இருக்கிறோமா, அங்கே சபை கூடி வருகிறது. அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்லுகிறார், சபை கூடுதலை சில விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. சபை என்பது என்ன? அதை குறித்து இன்றைக்கு என்ன தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது? சபை வந்து என்ன ஆண்டவர் பார்த்தாரா,
அந்த சபை என்ன சின்ன ஸ்தோத்திரம், அது கள்ளர் குகையா இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலையும் ஊழியத்தின் இறுதியிலையும் அவர் சபைக்குள்ளே போய் சுத்தமாக்கினதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2 தடவை என்ன சின்ன ஆண்டவர் சபையை சுத்தமாக்கினார். ஆரம்ப ஊழியத்தில் என்ன சின்ன சுத்தமாக்கினார், அவருடைய ஊழியத்தினுடைய இறுதியிலையும் கர்த்தர் சபையை சுத்தமாக்கினார். ஆரம்ப ஊழியம் என்ன, முதலாய் கர்த்தர் அற்புதம் செய்த யோவான் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 13ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய், அடுத்த வசனம் பாருங்க, தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்களாகி இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்கார உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டு ஸ்தோத்திர கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காருடைய காசுகளை கொட்டி பலகைகளை என்ன செய்தானா கவிழ்த்து போட்டு அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று அங்க வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போல நாம் வாசித்த மத்தேயு 21ஆம் அதிகாரத்திலையும் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தின் இறுதி நாட்களிலே ஸ்தோத்திரம் தன் மரணத்திற்கு முன்பாக சபைக்குள்ளா எருசலேமில் போய் சபையை சுத்தமாக்கினார். எனவே ஆண்டவர் விரும்புகிற காரியம் சபை சுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, வரமாட்டுக்க நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநியாயம் செய்கிற இன்னும் அநியாயம் செய்யட்டும். சபை ஆண்டவர் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன, தேவனுக்கு உகந்த ஸ்தோத்திரம் நாம் கூடி வருகிற இடம். நல்ல கவனிங்க, நம்ம வீட்டில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், இன்னைக்கு நம்ம காலையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஒரு கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டை எவ்வளவு ஆயத்தப்படுத்துவோம். ஒரு நல்ல என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஒரு பிரபலமான ஒரு விஐபி கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வராரு, உங்க வீட்டை எப்படி ஆயத்தப்படுத்துவீங்க? நீங்களும் காலையில் எழும்பி பெட்டையை மடிக்காம அந்த ஆட்கள் மாதிரி இருக்கிறீங்க, போய் படுத்துக்கலான்னு. செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? ஒரு கெஸ்ட் நம்ம என்னச்சுன்னா வீட்டுக்கு வருது என்னச்சுன்னா, ஒரு கெஸ்ட் வரும் பொழுது நம்ம வீட்டை அவ்வளோ சுத்தமாக்குறோன்னா, நம்ம ஆண்டவர் என்னச்சுன்னா நம்ம மத்தியில் இறங்கி வருகிற தேவன், நம்மோடு உலாவுகிற தேவன், நம்முடைய ஆராதனை மகிமைப்படுகிற தேவன், நம்முடைய என்னச்சுன்னா ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவன் வாசம் பண்ணுகிற தேவன், ஆராதனை என்னச்சு நடுவில் வாசம் பண்ணுவாராம். அவர் துதிக்கும் சமயமாய் இருக்கிறாராம். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன். அது இருக்கிற இடம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் தவறு செஞ்சிட்டாங்க, பாவம் செஞ்சிட்டாங்க. அவர்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா மாறிட்டாங்க. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராம் 32, 33 அதிகாரங்களை நம்ம வீட்டில் போய் வாசித்து வரைக்கும் இப்போ வேண்டாம். அவன் என்ன ஆண்டவர் சொல்ல, இந்த ஜனங்களப்பா அவங்க வணங்கா கழுத்துல ஜனங்க, அவங்களை நான் நிக்கிரகம் பண்ண போறேன், அடிக்க போறேன்பா, உன்னை நான் பெரிய ஜாதியா மாற்றுவேன், போய் பாரு அந்த ஜனங்க அவங்க தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்னு. ஆண்டவர் என்னச்சுன்னா அங்க போய் பார்க்கிறான். அவன் கையில் என்னச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த என்னச்சுன்னா வார்த்தை, அம்மை 10 கற்பனைகளை என்னச்சுன்னா கையில வைத்து சுமந்து கொண்டு வருகிறான். இந்த ஜனங்கள் என்னச்சுன்னா தங்களை நிர்வாணமாக்கி ஆடி பாடி அவர்கள் என்னச்சுன்னா தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்தது பார்த்த உடனே மோசே அதை பார்த்து வைராக்கியம் கொண்டு தன் கையில் இருக்கிற என்னச்சுன்னா கர்த்தர் கொடுத்த வார்த்தையை போட்டு உடைச்சிட்டான். உடைச்சிட்டு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஜனங்கள் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவன் அந்த ரொம்ப என்னச்சுன்னா வேதனை துக்கத்தோடு கூட நிற்கிறான். அப்ப தேவ சமூகத்தை நிற்கிற யாருன்னா லேவி கோத்திரம் என்னச்சுன்னா கர்த்தருக்காக நிற்கிறது, ஒருத்தனை விடாம அடி. ஒரு பரிசுத்த சபைக்குள்ள என்னச்சுன்னா ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் அதற்கடுத்து என்ன சொன்னாரு, மோசையை பார்த்து ஆண்டவர் மோசே ஆண்டரை பார்த்து சொல்றான், இந்த ஜனங்களை அழிச்சிடாதீங்கப்பா, அவர் கூட்டிட்டு வந்து அடிச்சு விட்டாருன்னு சொல்லிடுவாங்க, அதனால நீ என்ன செய்ய தயவா மண்ணி என் பேரை வேணா கிறுக்கி போட்டுரும் அப்படின்னு சொல்லி என்ன கெஞ்சிடான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜனத்தை கூட்டிட்டு போ, உன் ஜனத்தை கூட்டிட்டு நீ போ, உன் ஜனத்தை கூட்டிட்டு அவங்க நடுவே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. அடுத்த ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், ஆசாரிப்பு கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போய் போடு, என்ன ஒருத்தன் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அங்க வந்து என்ன பார்க்கட்டும் அப்படின்னார்.
அசுத்தமான இடத்துல, தேவனுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். என்னை பார்க்கணும், நான் தனியா வரட்டும், இந்த செப்பரேட் பிளேஸ். ஆண்டவர் அதைத்தான் விரும்பினார். ஒரு பரிசுத்தமாக்கப்பட்டதை தேவன் விரும்பினார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? ஸ்தோத்திரம். சபை என்பது என்ன? கள்ளர் கொகை அல்ல. ஸ்தோத்திரம். தேவையற்றது சபைக்குள் இருக்கக்கூடாது. சமுதாய நலனுக்காய் வருகிறவர்களை கர்த்தர் என்ன ஒருபோதும் அனுமதிப்பது அல்ல. ஸ்தோத்திரம். சமுதாய நலனா என்ன? சமுதாய அக்கறையோடு என்ன? ஸ்தோத்திரம். நோய்க்கும் பேய்க்கும் பார்ப்பது போல ஸ்தோத்திரம். தேவைக்காக ஸ்தோத்திரம். கல்யாணத்துக்கு ஒன்று வேணும், கருமாரிக்கு ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக சபை அல்ல. சபை என்ன ஸ்தோத்திரம். அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன செய்யப்படுகிற ஒன்று. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தின் நபர்கள் செய்யப்படுகிற காரியம் தான் அது. ஆனால் சபை அதற்காக அல்ல, அந்த நலனுக்காக சபை அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பொருளாத லாபத்தோடு லாப சிந்தையோடு சபைக்குள்ளே வருவதை ஆண்டவர் விரும்புவதல்ல. பேராசையோடு இருப்பதை கர்த்தர் விரும்புவதல்ல. பொழுதுபோக்குக்காக சபைக்கு வந்து நேர கழிப்புக்காக வந்து போவதை கர்த்தர் விரும்புவதல்ல. சுய பெருமைக்காகவும் ஆவிக்குரிய நோக்கத்தை அழித்து போட்டுகிற கூட்டத்தை ஆண்டவர் ஒருபோது அனுமதிப்பதல்ல. ஆண்டவர் விரும்புவது என்ன? ஸ்தோத்திரம். நம்முடைய சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் என்ன ஸ்தோத்திரம் துரத்தினாரா, அதை கவிழ்த்து போட்டாரா? துரத்தினார், கவிழ்த்து போட்டார். கவிழ்த்து போட்ட என்ன? தேவனுக்கு விருப்பம் இல்லாத சபைக்குள்ளா இருந்தார். தேவ நோக்கம், தேவ சித்தம், தேவ திட்டம், தேவனுடைய விருப்பம், தேவ தரிசனத்திற்கு மாறாக சபை இருந்தால் துரத்துவது மட்டுமல்ல, கவிழ்த்து போடுவார். துரத்தினதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள கர்த்தர் தான் உருவாக்கின மனுஷனை கொண்டு வந்து தான் உண்டாக்கின தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். அந்த தோட்டத்தில் வைத்து அவனுக்கு சகல விதமான விருட்சத்தின் கனியும் அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஆனால் எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை மீறி போய் தன் சுயத்தின்படி வாழ விரும்பினானோ அன்றைக்கு இந்த தோட்டத்தை விட்டு கர்த்தர் துரத்தினார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை விட்டு அவனை துரத்தினார். அந்த மகிமையை விட்டு அவனை துரத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. கவிழ்த்து போடுது என்ன? இந்த ராஜ்யம் கவிழ்ந்து போய்விட்டது. இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கவிழ்ந்து போய்விட்டது. இந்த தொழில் வீழ்ச்சி அடைந்து விட்டது. இந்த வாகனம் கவிழ்ந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம்? தேவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் பொழுது நாம் செய்கிற கையின் கிரியைகளை ஆண்டவர் கவிழ்த்து போட்டு விடுவார். நம்முடைய ராஜ்யம் விழுந்து போய்விடும். தேவன் அதைத்தான் வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபை எப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சபை என்பதனுடைய டெஃபினிஷன் என்ன? அதை குறித்து ஆண்டவர் என்ன அர்த்தம் வைத்திருக்கிறார்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்தம். தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்தம். 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. 93:5 சங்கீதம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின். சபையினுடைய அலங்காரம் என்னது? எவ்வளவு காஸ்ட்லியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறோம் அதல்ல. எவ்வளவு என்ன சபை அலங்கரிக்கப்பட்டிருக்கோம் அதல்ல. ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்த சபை நல்ல என்ன ஸ்தோத்திரம் ஏசி. சபைக்குள்ள எவ்வளவு என்ன ஸ்தோத்திரம் வச்சிருக்கிறோம் அது முக்கியம் அல்ல. நமக்கு என்ன ஸ்தோத்திரம்? தேவன் விரும்புகிற சபையினுடைய காரியம் என்ன? சபைக்கு முக்கிய தேவையானது சபையின் அலங்காரம். ஸ்தோத்திரம். அலங்கரிப்பு எதுனா பரிசுத்தம் மட்டுமே. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பரிசுத்தம் இருக்கணும் சபையில. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பரிசுத்தத்தோடு தான் கர்த்தரை தொழுது கொள்ளணும். பரிசுத்தத்தோடு என்ன பயபக்தியோட ஒரு சமூகத்திற்குள்ள வரணும். ஆண்டவர் சபையில் அதைத்தான் விரும்புகிறார். அதை நீங்க வேதத்தில் இன்னும் பாருங்க. சங்கீதம் 11:4 வாசிக்கும் பொழுது 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறாரா சொல்லுங்க? எங்க இருக்கிறாரா? அப்ப சபையில பரிசுத்தம் இல்லைன்னா அவர் யார் இருக்க மாட்டார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவர் இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். பரிசுத்தம் அதுதான் தேவன் விரும்புகிறார்.
அங்குதான் கர்த்தர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபகுக்கின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. ஆபகுக்கு 2:20 பாருங்க. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம். கர்த்தரோவென்றால் நம் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? அப்ப சபைக்குள்ள வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், தேவையற்ற பேச்சு இருக்கக்கூடாது. தேவை அது இங்க வந்தா, நீங்கள் சபைக்குள்ள வந்தா அமைதியா இருக்கணும். நாங்க அமைதியா தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறோம். தேவையான அமைதி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்துட்டு என்னச்சுன்னா மொபைல் எடுத்துட்டு என்னச்சுன்னா ஷார்ட் பண்ணுது, ஷேர் பண்ணுது, அடுத்து என்னெல்லாம் பண்ணுதுங்க. அவ்வளோ முக்கியம் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த 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 மொபைலை போன போய் இன்னைக்கு போய் சுடு தண்ணியை வச்சு அதுக்குள்ளே போட்டுருங்க. ஒரு ஒரு 15,000 ரூபா, ஒரு 20,000 ரூபா மொபைல் போகுது, தப்பே இல்லை. உங்கள் வாழ்க்கை போகுதே, அது போக விட்டுறாதீங்க. சபைக்குள்ளே வந்து என்னச்சுன்னா வரும் பொழுதே என்னச்சுன்னா மொபைல் எப்படி இருக்கணும்? ஒரு 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 ஆளை பார்க்க போகும்பொழுது சபைக்குள்ள ஒரு 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 ஆஃபீஸ்க்குள்ளே போகும்பொழுது எப்படி போகிறீங்க? அதை காட்டில் நம்ம சபை மோசமாக போச்சு. அந்த நேரத்தில் ஒரு பெரிய எண்ணத்தை நமக்கு இது தேவையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதை முக்கியப்படுத்தி பாருங்களேன், முக்கியப்படுத்தி பாருங்க. ஒரு என்னச்சுன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கிறீங்க. இல்லை என்னச்சுன்னா கரெக்டாக ஷார்ப்பாக வந்தவங்க ஒரு 2 மணி நேரம் இருக்கிறோம், அவ்வளோதானே. அடுக்கிறது 10 நிமிஷம் நான் கூட்டிட்டா நீ உங்கள் கண்ணெல்லாம் அப்போ தான் ரொம்ப பயங்கரமாக திறந்து பார்க்குறீங்க. 10 நிமிஷம் கூட்டிட்டா கொஞ்சம் ஆண்டவருக்கு முக்கியப்படுத்துவோம். அல்லேலூயா சொல்லுங்க. சபை பரிசுத்தமாகட்டும். அல்லேலூயா. அங்கே தான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது தேவையற்ற நச்சின பேச்சு. உன் பேச்சு எப்படி இருக்கணுமா? சுருக்கமாக இருக்கணுமா? உன் நடை எப்படி இருக்கணுமா? அது காத்துக்கொள்ளணுமா? நடை என்னச்சுன்னா காத்துக்கொள்ளணும். அப்போ சபை வந்து நம்ம எப்படி எவ்வளவுக்குள்ள பரிசுத்தமாக இருக்கணும், அதுதான் சபையின் அலங்காரம். அப்போ சபை என்பது என்ன? சபை என்பது பரிசுத்தம். சொல்லுங்க. சபை என்பது என்ன? பரிசுத்தம். 2வது சபை என்னது? என்ன? ஸ்தோத்திர வாசிங்க. நமக்கு நேரத்தை கருதி எடுத்துன சில வசனங்களை சொல்லுவோம். ஏசாயா 56:7-8 வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 56:7-8. நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவர்கள் என்ன செய்வேன்? மகிழ பண்ணுவேன். என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். அதான் நினைச்சுன்னா ஆண்டவர் என்ன எல்லாத்தையும் கேதர் பண்ணுகிறார். தோத்திரம் எல்லாத்தையும் கூட்டி சேர்க்கிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவைகளை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார் கர்த்தருக்கு. அப்ப சபை என்பது என்ன? சபை என்பது தேவ ஜனங்கள் ஐக்கியப்படுகிற இடம். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று சேருகிற இடம். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இன்னைக்கு சிலவங்க சொல்லுவாங்க, சபைக்கு போகல, ஆனா நீ சபைக்கு போனா ஒரு செய்தி தான், ஆனா நான் வீட்டில் இருந்துட்டு 4 செய்தி கேட்டேன், நீ நாரியே போயிடுவேன். தோத்திரம். ஸ்கூலுக்கு போகாம பிள்ளை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் என் பிள்ளை படிச்சுன்னு சொல்ல முடியுமா? ஏன் என்னச்சுன்னா நீங்க நல்ல ஒரு கெட்டிக்கார டீச்சர் தான், நீங்க நல்ல என்னச்சுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பிரில்லியன்ட் தான் உங்க பிள்ளைகள், ஆனா ஸ்கூலுக்கு விடாம உங்க பிள்ளைகளை படிக்க வைக்க முடியுமா? அது இல்லாம என்னச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போக முடியுமா? அது இல்லாம அவருடைய தரத்தை பார்க்க முடியுமா? அப்ப சபை என்பது என்ன? தேவ பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடம், தேவ ஜனங்களை ஒன்று சேர்க்கிற இடம், அதுதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நமக்கு அவசியம் தேவை. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 40-41 வசனத்தை பாருங்க. எசேக்கியேல் 20:40-41. இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சத்தாரும் ஆகிய தேசத்தில் அனைவரும் என்ன செய்வார்கள்? சேவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் பிரியம் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூட்டி சேர்க்கப்படுகிற இடம் சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:44 விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து, அதாவது 120 பேரா அமைஸ்தோத்த 1:14 வாசிக்கிற 120 பேரா இருந்தாங்க. அதற்கு அடுத்து என்ன பிரசங்கம் பண்ணப்பட்ட பொழுது 3000 பேர் வந்து என்ன சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. அங்கே சொல்ல விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து இருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆசைகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானுக்கு தக்கதாக அவைகளை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அடுத்த வசனம், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன சின்ன ஸ்தோத்திரம், நம்ம எல்லாம் ஒரு ஃபெலோஷிப் தான் நம்முடைய சபை. கர்த்தருக்கு மகிமை உண்டா. சபைக்குள்ள அது இருக்கணும், பாரபட்சம் இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கணும், அம்மை பிரிவன் இருக்கக்கூடாது, வேறுபாடு இருக்கக்கூடாது. அம்மை ஸ்தோத்திரம், எல்லாருக்குள்ள என்ன ஒரு யூனிட்டி, அது நமக்கு என்ன ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அதுதான் சபை. ஆராதிக்காத தேவ ஜனங்கள் என்ன ஐக்கியப்படும் இடம் சபை. மூன்றாவது சபை என்பது என்ன? தேவனை ஆராதிக்கும் இடம். தேவனை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவனை முதல்ல என்ன சொன்ன? பரிசுத்தம் உள்ள இடம். என்ன இடம்? நல்ல சத்தமா சொல்லுங்க. எல்லாருக்கும் காது கேட்கும்ல? காது கேட்காட்டி இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செய்வோம். அமிர்தோத்தர் கூப்பிட்டு வச்சு என்ன எல்லாருக்கும் முன்னால வச்சு உங்களுக்கு ஒரு ஹீலிங். கேட்கல? நான் சொல்ல கேட்கலையா? காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்குல்ல. அமிர்தோத்திரம் நல்லா கேளுங்க, வசனத்தை கேளுங்க. ஜோக்ஸை கேட்ட பேரக்கூடாது. தோத்திரம், வசனத்தை கேளுங்க. வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன சின்ன ஸ்தோத்திரம், வசனம் நமக்கு சொல்லுது தேவனை ஆராதிக்க, அது தேவனுடைய ஸ்தலமானது பரிசுத்தம் உள்ளது. சபை பரிசுத்தம் உள்ளது. இரண்டாவது சபை எதை குறிக்கிறது? அது ஐக்கியப்படுகிற இடம். என்ன படுகிற இடம்? தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? நம்ம எல்லாம் ஒன்று சேருகிற இடம். அடுத்து சபை என்பது என்னன்னா ஆராதிக்கும் இடம். என்னடா சொல்லுங்க, என்னடா? ஆமா, கர்த்தர் ஆராதிக்க வந்திருக்கிறோம், வேற எதுக்கும் வரல. இல்ல சொல்லுங்க, இங்க வந்தா என்ன கிடைக்குமா? அதுக்கு வரல. தோத்திரம். இது வந்திருக்க நோக்கமே என்ன? கர்த்தரை ஆராதிக்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்துவேன், இவர்கள் என் துதி என்ன செய்வார்களாம் சொல்லிவார்கள். தேவனை ஆராதிக்கிற இடம். எரேமியா 33:11 பாருங்க. எரேமியா 33:11, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டுவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிலிருந்து போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப சபை என்பது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அல்ல சொல்லுங்களேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை அவரை ஆராதிக்கணும். அதுக்குதான் கர்த்தர் நம்மளை என்ன ஸ்தோத்திரம் தெரிந்து கொண்டா. சபைக்குள்ள வந்து விசுவாசிகள் அமைதியா இருக்கக்கூடாது. எல்லா நாவும் அவரை துதிக்கிற துதியினாலும் ஸ்தோத்தரிக்கிற ஸ்தோத்திரத்தினாலும் அது நிறையப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாயை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது சிறையிருப்பை மாறும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்க சிறையிருப்பை மாற்றுவா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். முன்னிருந்த போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை துதிக்கிற பிள்ளைகள், ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள் சிறையிருப்பு மாறும், இருள் மாறும், பலவீனம் மாறும், போராட்டம் மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும், சத்துருக்கள் வீழ்ச்சி அடைவார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெயம் பெறுவார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனை ஆராதிக்கிற இடம் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம என்ன ஸ்தோத்திரம், நம்முடைய சபைகள் என்ன 100ஆம் சங்கீதத்தை எல்லாரும் தவறாம வாசிப்பாங்க. வாசிங்க பார்க்கலாம். நம்ம வாசிக்காம விட்டுட்டோம், அவங்கள குறை சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். ஆனா இன்னைக்கு வாசிங்க பார்க்கல. எல்லாம் 100ஆம் சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். 100ஆம் சங்கீதம் பூமியின் எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமா பாடணும். எப்படி பாடணுமா? நீங்க இந்த கிராமத்துல சாணி தட்டுவாங்க பார்த்திருக்கீங்களா? அத மாதிரிலாம் இருக்கிறீங்க.
கை தட்டி என்ன செய்ய, நல்ல கை தட்டி, அதாவது கையை நல்லா என்ன செய்யணும், எடுத்து என்ன செய்யணுமா, நம்ம அந்த நீங்க கை பொத்தி அப்படின்னு நல்ல கை தட்டணும். என்ன செய்யணும்? அப்போ உங்க சரீரத்தில் என்ன இருக்கணும்? ஒருத்தர் சொன்னாரு, உடனே அவருக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துட்டு. நான் சொன்னேன், அதுக்கு அறிகுறி என்ன, சிண்டம் என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னால் முன்னால் மாதிரி என்ன சொன்னேன், என்னால் என்ன செய்ய முடியல, நல்லா கை தட்டுவேன். இப்போ என்னது, கை தட்டுன இப்போ தட்ட முடியல. அப்போ நல்லா கை தட்டுனா நம்ம சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? உங்களுக்கு வாயும் செயல்பட மாட்டுக்கு, கையும் செயல்பட மாட்டுக்கு. வந்து உட்கார்ந்தா உட்கார்ந்த மாதிரியே போயிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமா பாடுங்கள். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் சரி, எவ்வளவு புழுக்கமா இருந்தாலும் சரி, ஃபேன் இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி, கரண்ட் இருந்தாலும் சரி, கரண்ட் இல்லாம போனாலும் சரி, மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு. அப்படிதாங்க, அங்கதாங்க கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டுச்சு. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவேன், 18 வருஷம் நான் நினைச்சேன் ஆராதிச்ச சபையில கரண்ட் இல்லை, 1-2 இல்லை, 18 வருஷம் இல்லை. அங்கதான் என்னச்சுன்னா 4 மெண்டல் சுகமாச்சு. அங்கதான் என்னச்சுன்னா 5 என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எய்ட்ஸ் வியாதிகள் சுகமாச்சு. அங்கதான் பிசாசுகள் ஓடிச்சு, சபைக்குள்ள வரும்பொழுது ஓடிச்சு. ஸ்தோத்திரம். அங்க மைக் இல்லை, அங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் தகர சீட்டு, கீழே உட்கார்றதுக்கு சேர் இல்லை, கீழே உட்கார்றதுக்கு தர சரியில்லை. ஆனா அங்கதான் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுச்சு. ஒவ்வொரு ஆராதனை அற்புதம் நடந்தது. அதுதான் சபை. சபைனா மாற்றம் வரணும் இல்ல, மாற்றமே இல்லையே. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை, ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் என்ன செய்யுங்க, வாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்க 3ஆம் வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்க, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்கள், அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அதனால 4ஆம் வசனம், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களையும் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா சொல்லுமே, நல்ல சத்தம் அல்லேலூயா. இதுதான் சபை என்பது அவரை துதிக்கிற இடம், ஆராதிக்கிற இடம். அப்ப அங்க சும்மா இருக்க கூடாது, நல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். வேதமனையை கேட்டு பாருங்க, ஆரம்பத்தில் எப்படியா இருந்தது? அந்த 2000 ரூபாய்க்கு கட்டின என்னச்சுன்னா ஷெட்டு எப்படி இருந்தது? கீழே சேர் இருந்ததா ஐயா? இல்லவே இல்லை. மண் தர. அங்க மகிமை வந்ததில்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததில்ல. யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கையில எது இருக்கோ இல்லையோ, கர்த்தர் அப்படி நம்ம ஆராதிக்கணும், விடுதலையோடு கர்த்தர் ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். இங்கிருந்து நடத்துற நீங்க என்னச்சுன்னா நீங்க என்னச்சுன்னா மார்க் போடக்கூடாது. நீங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அது ஸ்கெட்ச் போட்டுருக்க கூடாது. ஸ்தோத்திரம். பிறகு கர்த்தர் உங்களை ஸ்கெட்ச் போட்டுறக்கூடாது. அதனால நீங்க என்னச்சுன்னா எல்லாம் யார் நடத்தாங்க நடத்தல, நீங்க நல்லா கர்த்தரை ஆராதிங்க. நீங்க நல்லா என்ன செய்யுங்க, நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இசை வாசித்தானே வாசிக்காம போனானே தோத்திரம், அவர் அடிச்சானே அடிக்காம போனானே தோத்திரம். நீங்க நல்ல நினைத்த கர்த்தரை நல்ல துதிங்க. அல்லேலூயா. விடுதலை வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியில விடுதலை, ஆத்மாவில் விடுதலை, சரீரத்துல விடுதலை. அல்லேலூயா. எண்ணத்துல விடுதலை, சிந்தையில விடுதலை, மனதில் விடுதலை, எல்லாத்திலும் விடுதலை. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அப்ப தேவனுடைய சபை என்பது பரிசுத்தம். தேவனுடைய சபை என்பது ஐக்கியம். தேவனுடைய சபை என்பது ஆராதனை. அடுத்து என்ன, தேவனுடைய சபை என்பது என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 21:13 பாருங்க. மத்தேயு 21:13 பாருங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். அப்ப தேவனுடைய வீட்டில் என்ன இருக்கணும் சொல்லுங்க, என்ன இருக்கணும்? நல்ல சத்தமா என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும்.
அப்ப துதி இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஆண்டோடைய ஆலயத்துக்குள்ள வந்த உடனே ஜெபம் இருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க முன்னால வந்துட்டீங்களா? அமை ஸ்தோத்திரம். உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. வந்து என்னச்சுன்னு ஸ்தோத்திரம். உங்க ஆட்களை தேடாதீங்க. அமை ஸ்தோத்திரம். இவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்க பக்கத்துலாம் போயிருக்கு. உங்க ஆவி சரியில்லாம போயிடும். தோத்திரம். அதனால என்னச்சுன்னு ஸ்தோத்திரம். ஆட்களை பார்க்காதீங்க. பக்கத்துல உட்கார்ந்து என்னச்சுன்னு சாரி புதுசா இருக்க அமை சொல்லாதீங்க. அமை ஸ்தோத்திரம். எங்க வாங்கின கேட்காதீங்க. உள்ள வந்துட்டோமா கண்ணை மூடி, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட இடைபடுங்கப்பா, உங்க பிரசன்னத்தை பார்க்கணும், உங்க மகிமையை அனுபவிக்கணும் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை ஜெபிக்கிற இடம். இன்னைக்கு இந்த சபை நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் திறந்து வைக்க முடியல. ஆண்டருக்கு நம்முடைய சொந்த சபைக்கு சீக்கிரம் போயிடுவோம். 24 மணி நேரம் வந்து நீங்க ஜெபிக்கலாம். அல்லேலூயா. அங்க என்ன செக்யூரிட்டி போட்டுருவோம். அமைச்சு 24 மணி நேரம் என்ன ஜெபிக்கலாம். அங்கங்க என்னச்சுன்னா சிசிடி கேமரா இப்ப இருக்கிறத காட்டில் இன்னும் நான் அதிகமாக வச்சிருவோம். தோத்திரம். நீங்க உங்களை எல்லா இடத்துலையும் கவர் பண்ணுவோம். தோத்திரம். என்னையும் சேர்த்தான் அமைச்சு தோத்திரம் எல்லாத்தையும் கவர் பண்ணுவோம். உள்ள தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் தெரிஞ்சா அங்கிருந்து ஃபோன் பண்ணுவேன் செக்யூரிட்டி கிட்ட. அமைச்சு எப்போ அதை வெளியில தள்ளி விடுப்பா அப்படின்னு. சபைக்குள்ள வந்து நல்ல ஜெபிக்கணும். இல்ல சொல்லுங்க. நல்ல ஆண்டோடைய சபைக்குள்ள வந்தா ஒன்னு ஆராதனை இருக்கணும், இல்லைன்னு ஜெபிக்கணும். தோத்திரம். அங்கதான் ஆண்டோடைய மகிமையை பார்க்க முடியும். அங்கதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அப்ப சபைக்குள்ள இது ஜெபிக்கிற இடம். சபை சபை எது இடமா? ஜெபிக்கிற இடம். வசனத்துல பாருங்களேன். ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். அமை ஸ்தோத்திரம். ஆண்டோடைய அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 41:42 பாருங்க. அப்போஸ்தலர் 2:41-42. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய எத்தனை பேர் இருந்தாங்களா? 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அடுத்த வசனம் பாருங்க 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும் அப்பம் விற்குதலையும் ஜபத்திலையும் என்ன செய்தார்களாம்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. ஜபத்துல உறுதியாய் தரித்திருந்தாங்க. கர்த்தருக்கு 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? 2 நாளாகமம் 7:10. இந்த இடத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்குமா இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னா. அதனால தான் என்ன அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தார். அவளுக்கு ஒரு குறைபாடோடு கூட வாழ்ந்தார். வாழ்க்கை ஒரு நிறைவில்லாமல் இருந்தது. எனவே அவளுடைய குறையை நீக்குவதற்காக அமிஸ்தோத்திர தேவனுடைய ஆலயத்தில் போய் என்ன ஸ்தோத்திரம் மன கிளேசத்தோடு அவள் இருதயத்தை ஊற்றி ஜபம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, இந்த இடத்தில் நான் கேட்கப்பட்ட அமிஸ்தோத்திர என் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். என் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. நான் தேவனிடத்து கேட்ட பிள்ளை இந்த பிள்ளைதான் என்று சாட்சி சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, சபைக்குள்ளே வரும் பொழுது ஜப ஆவி நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த ஜப அபிஷேகத்தினால் நான் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சபை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். அப்ப சபை என்பது என்ன? பரிசுத்த இடம். சபை என்பது என்ன? அது ஐக்கியப்படுகிற இடம். சபை என்பது என்ன? ஆராதிக்கிற இடம். சபை என்பது என்ன? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி அபயமிடுகிற இடம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபை என்பது என்ன? அடைக்கல பட்டினம். என்ன பட்டணம்? அடைக்கல பட்டணம். சபை என்பது அடைக்கல பட்டணம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. ஏசாயா 37:1 பாருங்க. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரத்தை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்கான எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்பனாவையும் ஆசாரிகளின் மூப்பரையும் ஆமோஸ்தின் நினைச்சன குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி இடத்திற்கு ரட்டு உடுத்தினவர்களாக அனுப்பினா. அங்க போயிட்டு 3ஆம் வசனம் பாருங்களேன். 3ஆம் வசனம். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமோ கண்டிதமோ தூஷணமோ அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அவங்ககிட்ட கேட்டா தெரியும் அந்த பிள்ளை என்னச்சுன்னா பிறக்க போகிற நேரத்தில். ஆனா பிள்ளை என்னச்சுன்னா பிறக்காம என்னச்சுன்னா வர என்னச்சுன்னா வெளிப்பட முடியாம என்னச்சுன்னா இருந்தா அந்த தாயுடைய நிலைமை எவ்வளவு மூச்சு முட்டும், எவ்வளவு என்னச்சுன்னா அவஸ்தைப்படுவாங்க, எவ்வளவு வேதனைப்படுவான்னு அந்த கர்ப்பஸ்திரிட்ட கேட்டா தெரியும். அவன் அதே சொல்லுகிறான்.
அவ்வளவு என்னச்சுன்னா நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். அப்படிப்பட்ட நேரம் வந்த பொழுது, இடுக்கன் வந்த பொழுது, வேதனை வந்த பொழுது, துன்பம் வந்த பொழுது, கஷ்டம் வந்த பொழுது, கண்ணீர் வந்த பொழுது, ஸ்தோத்திரம், நம்பிக்கையற்ற சூழ்நிலை வந்த பொழுது ஒரு அடைக்கல பட்டணம், அதுதான் சபை. அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா நேர ஓடி எங்க வந்தான்? ஆலயத்துக்கு வந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சனகிரிப் அவனுக்கு விரோதமா வந்தான். என் கைக்கு நீ தப்புவாயோ என்று சொன்னான். அவன் உடனே ஆலயத்துக்கு வந்தான். அவனுக்கு வியாதிப்பட்டது, அப்பவும் ஆலயத்துக்கு வந்தான். நம்முடைய வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், ஆலயமும் நமக்கு ஒரு பந்தம் எப்பவும் இருக்க வேண்டும். நமக்கு வந்து மறைந்து கொள்ளுகிற இடம், நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற இடம், சமாதானத்தை காண்கிற இடம், தேவனோடு உறவாடுகிற இடம் ஆலயமாக ஒரு தேவ பிள்ளைக்கு மாறினார். அந்த தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. நல்ல கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அதான் உங்க வீடு எல்லாமே அப்படி மாறணும். ஆமே ஸ்தோத்திரம். நம்ம என்னச்சுன்னா ஒவ்வொரு ஏரியாவில் என்னச்சுன்னா மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கிறோம். அடுத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இப்போ அழகுமலையில் ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கடுத்து விஜயாபுரத்தில் ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இன்னைக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் என்ன மேட்டுது ராயபுரம் என்னச்சு மேட்டுது, அது என்ன அணமேட்டில் என்னச்சு இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு என்னச்சு அங்கே ஆரம்பிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எல்லாம் எதெல்லாம் விடுபட்டதோ அங்கெல்லாம் இன்னும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும். உங்கள் வீட்டில் என்னச்சுன்னா அப்படி கூட்டம் நடத்துன்னு சொன்னால் என்கிட்டயோ இல்லைன்னு சொன்னால் எவாஞ்சலிசம் டீம்கிட்டயோ சொல்லுங்கள். நம்ம எல்லா வீடுகளும் என்னச்சுன்னா வாய்ப்பு இருக்கிற வீடெல்லாம் கூட்டம் நடத்தணும். ஒரு எல்லா இடத்துலையும் ஜப சத்தம் எழுமணும். அல்ல சொல்லுங்கள். ஞாயிற்றுக்கிழமை காலைல வந்துட்டு போய் வீட்டில் என்ன தூங்கையா போகிறீங்க? நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சாயந்தரையாவது என்ன சொல்லணும் வீட்டில் கூட்டம் நடத்துங்க. இல்லையிலோயா. அதனால் அங்கே நடத்திட்டு இங்கே வராமல் போயிடாதீங்க. சரி, அப்படி போனாலும் போங்க. தோத்திரம். கர்த்தருக்கு மகிமன் நல்லா இருந்தா சரி, ஆண்டவருக்கு மகிமன். நம்ம தேவ என்ன நெருக்கப்படுகிற நேரம்லாம் ஓடி வந்து இருக்கிற இடம் ஆலயம். அல்லையில சொல்லுங்க. அப்போ சபை என்பது அடைக்கல சொல்லுங்க, அடைக்கல. 2 20 அதிகாரத்தில் பாருங்களேன். யோசபாத்துக்கு விரோதமாக அங்கே பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திர, மோபா புத்திர, மலை தேசத்தில் இருக்கிற என்னச்சுன்னா ஏராளமான கூடி வந்தாங்க. வரும்பொழுது அவன் என்ன செய்தான்? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதில் உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை என்ன செய்தார்கள்? கட்டினார். இங்கே முற்பிதாக்கள். அடுத்த வசனம் பாருங்க. எங்கள் மேல் இப்போ பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலிய தீமைகள் வந்தால் எங்க மேல என்னச்சுன்னா இதெல்லாம் வந்தா, எதெல்லாம்? பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதல்ல எல்லாம் தீமைக்கான காரியங்கள் வந்தா, அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உம்முடைய சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று நீர் ஒரு அலையில சொல்லுங்க. பிரச்சனை வந்தா எங்க போறீங்க? சபைக்கு வரமாட்டோம்ல. நெருக்க வந்தா சபைக்கு வரமாட்டோம்ல. வியாதி வந்தா சபைக்கு வரணும். நாங்கெல்லாம் சின்ன வயசு இருக்கும் பொழுது எங்களுக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் பெரியவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து என்ன சொன்னா, என்ன செத்தாலும் சபையில் போய் தான் சாகணும். எங்க போய் சாகணும்? அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்போ என்ன சொன்னா, எங்க போன எங்க போய் சாக? எங்க கேமிசியா? கர்த்தர் நல்லவர். அலையில சொல்லுங்க. சபை அடைக்கல பட்டணங்க. நல்லா சொல்லுங்க. அலையிலோயா. சபை என்ன பட்டணம்? அடைக்கல பட்டணம். உங்க நெருக்க வருதா? பிரச்சனை வருதா? போராட்டம் வருதா? உங்களுக்கு பட்டயம் வருதா? உங்களுக்கு நியாய தண்டனை வருதா? கொள்ளை நோய் வருதா? பஞ்சம் வருதா? எங்கேயும் ஓடாதீங்க. அதுக்கான சொல்யூஷனை தேடாதீங்க. நேர வந்து தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகள் விழுந்தார், கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து பட்டது. என்னது? இந்த பத்திரத்தில் படி என்ன சின்ன ஸ்தோத்திரம், யார் ஒருவன் ஸ்தோத்திரம் விரோதமா என்ன சின்ன ஸ்தோத்திரம் ராஜாவை தவிர வேற எதற்காக ஆராதனை செய்கிறானோ அவன் என்னச்சுன்னா சிங்கத்தின் கெவியில போடப்படுவான். இதுக்கு தெரிஞ்சாலும் அவன் முன்பு செய்து வந்த வழக்கத்தின் படியே போய் நின்று என்னச்சுன்னா பலகணிகளை திறந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எருசலேமை நோக்கி பார்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான்.
அவன் இக்கட்டுக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினா. அதான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று கேட்க என்ன ராஜா துணி வந்தது. அவன் அதே மாதிரி என்ன சிங்கத்தின் கெவியில போய் விழும் பொழுது ஆண்டவன் சொன்ன வார்த்தை என்ன, ராஜாவே உமக்கு தெரிந்திருக்கணும், நான் சிங்கத்தின் கெவியில போடும் பொழுது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். யாருக்கு அதை செய்தார்? கர்த்தருடைய ஆலயத்தின் அடைக்கலத்துக்குள்ள பிரச்சனை நேரத்தில் வரும் பொழுது தேவன் இந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. துன்பம் வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது அங்கே வாருங்கள், உங்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். அதுல நீங்க 2 நாளாகமம் 20:13-14 பாருங்க. அங்கே சொல்லும் பொழுது என்னச்சுன்னா, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகள், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஸ்தோத்திரம். யூதா அதுக்கடுத்து அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய எலியாவின் மகனாகிய பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரர் யாகேசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, யுத்தம் உங்களுடைய அல்ல, அது கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். இன்று பார்க்கிற எவனையும் நீ பார்ப்பதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்தை அடைக்கலமாய் வருகிற பிள்ளைகளுக்கு அற்புதங்கள் நிச்சயம் உண்டு. ஆமென். எந்த பிரச்சனை வரட்டும். நல்ல பாட்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அருமையான பாட்டு. ரொம்ப நாள் ஆச்சு. என்னதான் ஆனால் என்ன, என் நேச என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளவு அற்புதமானது. என்னதான் ஆனாலும் சரி, அவருக்கு முன்னால வாங்க, நம்ம யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்த ஆலயம் என்ன? ஆலயம் என்பது மீகா 4:2 வாசிக்கிறோம். மீகா 4:2 வாசிக்கிறோம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார்? போதிப்பார், நாம் அவர் பாதைகள் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து என்ன வருமா? ஜோக்கு வரும். அப்படியா? என்ன வரும்? வேதமும். எருசலேமிலிருந்து என்ன வரும்? வாசனம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சபையில என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? சொல்லுங்க சத்தமா, என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? சொல்லுங்க, என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் தான் ஆவியை உயிர்ப்பிக்கும், ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும், கண்ணை தெளிவிக்கும், காலுக்கு அது பாதைக்கு வெளிச்சமும், காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை குணசாலி உள்ளவர்களாய் மாற்றும். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த வசனத்திற்குள்ள இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். முதல் ஆராதனையில பார்த்தீங்கன்னா நான் சொல்லுத வசனத்தெல்லாம் நினைச்சுன்னா குறிப்பு எடுத்து வச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு 70 வசனம் சொன்னீங்க. நான் சொன்னேன் 70ல் 1 நினைச்சுன்னா உருப்படா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு வசனம் ஒரு ஆளை தொட்டா போதும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எத்தனை? 70ல் 1 ஒரு ஆளை தொட்டுச்சுன்னா, அந்த வசனம் தொட்டுச்சுன்னா அதுவே என்னுடைய பாக்கியம். இன்னைக்குள்ள சேவைக்கு அதுவே எனக்கு கிடைத்த கிரேடு. வசனம் உள்ள போனா போதுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இருக்கணும். தேவனுடைய வசனம் சொல்லணும். ஆண்டவர் என்ன சொன்னா? வீட்டில் இருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது இதை குறித்தே பேசு, எப்பவும் அது ஒரு நினைவா இருக்கட்டும்னு சொன்னா வசனம் நமக்குள்ள வரட்டும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன செஞ்சாராம்? போதிச்சாராம். அப்போஸ்தலர் 4 அதிகாரத்தில் பாருங்களேன். சரி, யோவான் லூக்கா 4 அதிகாரத்தில் 16 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு என்னச்சுன்னா அவருடைய வார்த்தைகள் என்னச்சுன்னா வல்லமை உள்ளதாய் அங்கே வெளிப்பட்டதுன்னு வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. ஜபாலயத்தில் பிரவேசித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றா. ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமம் அவர் கையில கொடுக்கப்பட்டது. அவர் வாசித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சபையில வசனம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அப்படி இருந்தால் நம்முடைய ஆலயம் என்னச்சுன்னா அப்படி இருக்க வேண்டிய ஆலயம். எப்படி? பரிசுத்தம், ஐக்கியம், ஆராதனை, ஜபம், அதுக்கடுத்து அடைக்கலம், அடுத்து வசனம். இது இருக்க வேண்டியது. ஆமென். அதோடு கூட இன்னொன்று இருக்கணும். என்ன இருக்கணும்னா லூக்கா 13:10 பாருங்க. லூக்கா 13:10 ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் என்ன சொன்னா ஓய்வு நாளே அவர் ஜபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அடுத்த வசனம் பாருங்க. அப்போ எத்தனை? 11 வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ எங்க இருந்தா? எங்க இருந்தா? ஆலயத்தில் இருந்தா. எத்தனை வருஷம்?
18 வருஷம் 18 வருஷமா அவ நிமிர முடியல. ஆலயத்தில் இருந்தா. அவள் எவ்வளவு நிமிரக்கூடாது எப்படி இருந்தாலும் கூனியாரு. அவளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சுகமாக்கிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலவீனத்தின் அவளை என்னச்சுன்னா விடுதலை ஆக்கப்பட்ட. 18 வருஷம் ஆலயத்துக்குள்ள வந்தா விடுதலை வரணும். ஆலயத்துக்குள்ள வந்து என்ன வரணும் சொல்லுங்க, என்ன வரணும்? விடுதலை வரணும். ஆலயத்துக்குள்ள அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை. ஆலயத்துக்குள்ள வந்தாலே ஜனங்க சும்மா போயிடக்கூடாது. வியாதி உள்ள வியாதியா போயிடக்கூடாது. பலவீனமா போயிடக்கூடாது. சோர்வா வந்தாங்க சோர்வா போயிடக்கூடாது. வரும் பொழுது கர்த்தருடைய விடுதலை வரணும். அல்லேலூயா. வார்த்தை அனுப்பி அவர் என்ன செய்வாரா? சுகமாக்குவார். தோத்திரம். அந்த வல்லமை வெளிப்படணும். ஆலயத்துக்குள்ள அது வெளிப்படணும். ஆனா அப்படி இருக்க வேண்டிய ஆலயம், ஆண்டு சொல்றார் கல்லர் குகை ஆயிற்று. எப்படி ஆயிற்று சொல்லுங்க, எப்படி ஆயிற்று? ஏன் கல்லர் குகை ஆயிற்று? எரேமியா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாருங்க. எரேமியா 7:9 பாருங்க. நீங்கள் எல்லாம் வாசிங்க, அதை பாருங்க. நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி. இது என்னெல்லாம் இருக்கு? திருடுது, கொலை, விபச்சாரம், பொய், பாகாலுக்கு தூபம் காட்டுதல். அதாவது என்னச்சுன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேற என்னச்சுன்னா அந்நிய இதுக்கு என்னச்சுன்னா கொடுப்பது. நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி இப்படி போயிட்டு 10ஆம் வசனம் பாருங்களேன். ஐயோ, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று. எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம், எவ்வளவு துணிகரம். இந்த சின்ன பிள்ளைய பாருங்க, அம்மா சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. அது என்னச்சுன்னு சாப்பிட்டுட்டு அப்படி ஊந்து போய் அதுக்கு என்னச்சுன்னு எவ்வளோ சாக்லேட் கொடுத்தா கீழே இருக்கிற மண் எடுத்து என்ன செஞ்சிடும்? அது தின்றும். அந்த மண் எடுத்து தின்ன உடனே அந்த சாக்லேட்டுக்கு மேலே என்ன செஞ்சிருக்கும்? மண் ஒட்டிருக்கும். அம்மா கேட்பாங்க, மண்ணு தின்னையும் ஆச்சு. நம்ம அதே மாதிரி தான் எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு முன்னால் வந்து நாம தரிக்கிற ஆலயத்துக்கு முன்பாக வந்து நின்று இந்த அருவருப்புகள் எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோமே என்று. அதான் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு என்னப்பா நீங்கள் வாரந்தோறும் என்னச்சுன்னா 6 நாள் நீங்கள் என்னச்சுன்னா என்னென்ன அநியாயம் பண்ணுமோ அட்டோலியமோ அத்தனையும் பண்ணிடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமை போன உடனே என்னச்சுன்னா உங்கள் ஃபாதர்கிட்ட போய் என்னச்சுன்னா ஊதிடுவீங்க. அவர் உடனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லிடுவார். அடுத்து நீங்கள் வந்துடுவீங்க. அன்னைக்கு மன்னிக்கப்பட்டு அடுத்த நாள் என்ன செய்வீங்க? ஸ்டார்டிங். அப்படிதான் அங்கே சொல்லுதாரு. எல்லாம் செஞ்சு போட்டு உள்ள வந்துட்டு என்னச்சுன்னா இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு வந்து அவருக்கு முன்னாடி ரொம்ப பரிசுத்தமா நிற்கிறது. இன்னைக்கு ஆலயத்தை வந்துட்டோம்ல, பரிசுத்தம். ஆலயத்துக்கு வந்தனால பரிசுத்தம் ஆகாது. அல்லையில சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தினால் தான் பரிசுத்தம், ஆவியினால் தான் பரிசுத்தம், ரத்தத்தினால் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதான் பரிசுத்தப்படுத்தும். அதுக்கு அடுத்துள்ள வசனத்தை பாருங்க. என் நாம தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்க பார்வைக்கு கல்லர் குகையாயிட்டோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர். அவர் உடனே பார்த்தாரு, எல்லாத்தையும் துரத்தி அடிச்சிட்டாரு. என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டாரு? மொத்தம் 21:12 அதெல்லாம் பார்த்துட்டு என்ன செஞ்சாரு? துரத்தி அடிச்சாரு, கவிழ்த்து போட்டாரு. போட்ட உடனே இப்போ நல்லா கவனிங்களேன். அந்த 21 என்னச்சுன்னா அதை மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். 21 என்னச்சுன்னா 12:13 பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்த ஆலயத்தை விற்கிறவர்களையும் கொள்ளுற யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய காசையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனத்தையும் கவிழ்த்து. அது 13ஆம் வசனம். என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்கள் அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். இப்படி செஞ்ச உடனே 14ஆம் வசனத்துல பாருங்களேன். அப்பொழுது, எப்பொழுது? அவர் அப்பொழுது உடனே யாரை உள்ள வந்துட்டாங்க? குருடர், சப்பானிகள் தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இவங்க வராம சபை கல்லர் குகையாகி தடையா இருந்தது. அவன் கர்த்தர் இதெல்லாம் கவிழ்த்து போட்டா, துரத்தினா. இப்போ இவங்க வந்தாங்க, அற்புதம் நடந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபையில் அந்த மகிமையை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை ஆமதிக்கிறீங்க? எத்தனை ஆமதிக்கிறீங்க?
ஸ்தோத்திரம். அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தரை என்ன செய்ய மகிமைப்படுத்தினார்களாம். அவர்கள் செய்த அதிசயங்களை தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாரகன் கண்டு கோபம் அடைந்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தரை துதிக்கிற இடமாய் ஆராதிக்கிற இடமாய் அது மாறினது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன் நமக்கு துதி வரமாட்டுக்கு, ஏன் ஆராதனை வரமாட்டுக்கு, ஏன் ஜெபம் வரமாட்டுக்கு? நம்ம இன்னும் நெருக்கத்தில் தான் இருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை இல்லை. ஸ்தோத்திரம். அந்த விடுதலை வந்தா தானாகவே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். அதனால் 40 வருஷமா என்ன சின்ன ஸ்தோத்திர சப்பானியா இருந்தவன் அவருடைய நாமத்தில் சுகமான உடனே அவன் துள்ளி குதித்து தேவனை துதித்து கொண்டு எங்க போனானா? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மால் ஏன் துதிக்க முடியல? நம்மால் ஏன் ஆராதிக்க முடியல? இன்னும் கர்த்தருடைய மகிமையை நாம் பார்க்கல. அல்லேலூயா. அந்த மகிமையை பார்க்கிற நேரம் வந்துவிட்டது. அந்த பிரசனத்தை அனுபவிக்கிற நேரம் வந்துவிட்டது. அவருடைய அற்புதத்தை காண்கிற நேரம் வந்துவிட்டது. அந்நிய கண்கள்ல நம் கண்ணை பார்க்க, நாமே அதை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். நம்முடைய சபை பரிசுத்தம். ஸ்தோத்திரம். சபை பரிசுத்தம், ஐக்கியம், ஆராதனை, ஜெபம். ஸ்தோத்திரம். அதை என்ன அடைக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த சபையில் என்ன தேவனுடைய வசனம், அதோடு கூட கர்த்தருடைய என்ன அற்புத வல்லமை செயல்கள், இதெல்லாம் வெளிப்படுகிற சபையாய் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றுவா. கர்த்தருடைய நாம மகிமைப்படும். எல்லாம் அப்படியே கைகளை உயர்த்தி கண்களை ஓடி கர்த்தரை பார்த்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தருக்கு மகிமைன்னு சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்க. நல்ல கர்த்தரை துதிங்க, எல்லாம் கர்த்தரை துதிங்க, தேவனை துதிங்க, தேவனை துதிங்க. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அவரை துதிச்சாலே அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார், உங்க வாழ்க்கையில நன்மையை செய்வார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நல்ல இன்னும் வாய்களை திறந்து எல்லா சத்தமும் உயரட்டும், எல்லா சத்தமும் உயரட்டும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாம் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, 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 மகிமைப்படுத்துங்க. ஓ, சபை வந்த தேவனுடைய பரிசுத்தம், சபையில தேவனுடைய ஐக்கியம். ஸ்தோத்திரம். சபையில ஜெபம், ஆராதனை, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வசனம், அடைக்கலம். ஸ்தோத்திரம். அற்புதம் அது நடக்கும்படியா. அல்லேலூயா. உதா ரக தன ரக தன ரக தன ரக தன ரக தன சிக தன ரக தன ரக. அந்த மகிமைக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்ப அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அற்புதங்களை நடக்கும், விடுதலை உண்டாகும், கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்க மன விருப்பம் நிறைவேறும், உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவா, உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவா, உங்கள் மன விருப்பத்தின்படி தந்தருளுவா, உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படி நீ செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆலயம் கல்லர் குகையா மாறிடக்கூடாதப்பா ஆண்டவரே. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிற இடமாக நீ எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற இருக்கிற இடமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுத்து போடுவேன்னு சொன்னீங்களப்பா, கெடுத்து போடுவேன்னு சொன்னீங்களப்பா. நான் தங்குகிற ஆலயம்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்கப்பா. விளக்கரையும் கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆலயத்தை நாங்கள் கெடுத்து விடாதபடி பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்களை பரிசுத்த ஆலயமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க, வசனம் கேட்கிற பிள்ளைகளா இருக்க, வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்க, தேவனை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க, எங்க வாழ்க்கை ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்க காணப்பட உதவி செய்ய ஆண்டவரே. உங்க அற்புதமான கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிறவர்களுடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியம், ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய வல்லமை கூட இருந்து நடத்தட்டும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே,
நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னியக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சல மறவாதே. ஆம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு வாழ்த்தலை சொல்லி சமாதானமாய் கடந்து